Hi friends, welcome to Abhi's hashtag. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம வீடியோல ஒரு சூப்பரான சிவப்பு மிளகாய் யூஸ் பண்ணி ஒரு சிம்பிளான சட்னி ரெசிபி தான் பார்க்க போறோம். இது வந்து இட்லி, தோசை, அப்புறம் வந்து உப்புமா, பொங்கல் இதுக்கு கூட எல்லாம் நிறைய டிஃபன் ஐட்டம்ஸ்க்கு கூட ரொம்ப சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும். ரொம்ப சிம்பிளாக ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய இந்த சட்னி எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளால போவோம். இதுக்கு நான் இன்றைக்கி ஒரு பாதி தேங்காய் வந்து குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். இதுக்கு கூட ஒரு டீஸ்பூன் ஜீரகம், அப்புறம் 2 பல் பூண்டு எடுத்து வச்சுருக்கிறேன். அப்புறமா நம்ம இன்றைக்கி சிவப்பு மிளகாய் சட்னி ஒரு 4 சிவப்பு மிளகாய் எடுத்துருக்கிறேன். உங்கள்கிட்ட ஃப்ரெஷ் சில்லி கிடைக்கலன்னா நீங்கள் வரமிளகாய் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் இதுக்கு தேவையான ஒரு ஸ்பூன் புளி பேஸ்ட் வந்து எடுத்து வச்சுருக்கிறேன். அப்புறமா சாலட் ஆனியன் கொஞ்சமாக, அப்புறம் ஒரு 2 ஸ்பூன் பொட்டுக்கடலை தேவைப்படும். இப்போது ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து இதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற திங்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு தேங்காய் போட்டுக்கோங்க, அப்புறமா ஜீரகம், வெள்ளைப்பூடு, அப்புறம் நம்ம எடுத்து வச்சுருந்த சில்லி போட்டுக்கலாம். உங்களுக்கு காரம் ஜாஸ்தியாக வேணும்னா ஒரு 2லேருந்து 3 சில்லி கூட சேர்த்து போட்டுக்கோங்க. இப்போ சாலட் ஆனியன், பொட்டுக்கடலை, அப்புறம் நம்ம எடுத்து வச்சுருந்த புளி பேஸ்ட் உங்கள்கிட்ட இல்லைன்னா ஒரு சின்ன புளி துண்டு போட்டுக்கோங்க. இதுக்கு தேவையான அளவு சால்ட்டு போட்டு இதை நல்லா கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணி இந்த அளவுக்கு நல்லா திக்காக பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துருங்க. இப்போ நம்ம இதை வந்து இன்னொரு பவுலுக்கு வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். பாருங்கள் எவ்வளோ திக்காக இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ இதுக்கு நம்ம ஒரு தாளிப்பு கொடுத்துட்டோன்னா நம்மளோட ஈஸியான சட்னி வந்து ரெடி ஆகிரும். இப்போ ஒரு தாளிப்பு கரண்டி அடுப்பில் வச்சு நான் இன்றைக்கி கோகனட் ஆயில் யூஸ் பண்ணுறேன். கோகனட் ஆயில் இல்லைன்னா நீங்கள் வெஜிடபிள் ஆயில் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ கடுகு தாளிக்கலாம். கடுகு நல்லா பொட்டினதுக்கு பிறகு கொஞ்சமாக ஜீரகம் சேர்த்து இதுக்கு நல்லா உளுந்தம் பருப்பு ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். அப்புறமா உளுந்தம் பருப்பு கொஞ்சம் குக் ஆனதுக்கு அப்புறம் ஒரு 3 வரமிளகாய், கொஞ்சம் கறி லீஃபு, அப்புறம் கொஞ்சம் சாலட் ஆனியன் கட் பண்ணது சேர்த்துக்கிறேன். இந்த ஆனியன் வந்து நல்லா கிறிஸ்பியாக ஃப்ரை ஆகிறது வரைக்கும் நல்லா வறுத்து நம்மளோட கோகனட் பேஸ்ட்டில் நம்ம சேர்த்துட்டோன்னா சூப்பரான ஒரு சட்னி வந்து நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இந்த சிவப்பு மிளகாய் யூஸ் பண்ணி சட்னி வந்து நீங்கள் ஒரு தடவை இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எப்போவுமே நம்ம தேங்காய் சட்னி, புதினா சட்னி இப்படியெல்லாம் யூஸ் பண்ணுவோம். இந்த சிவப்பு மிளகாய் சட்னி வந்து ஒரு யூஸ் பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு என் கூட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கூட ஷேர் பண்ணுங்கள். நான் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் bye, take care, thanks for watching.